ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? தப்பு பண்ணது நான். என்ன விட்டுட்டு எதுக்கு அம்மாவை பார்த்து அப்படி கேட்ட? செய்தனே தெரியலங்க. ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். நான் பண்ணது தப்புதான். ஆமா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நான் பண்ண தப்பையே அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதுல அவங்க வார்த்தையாலே கொன்னுட்டேடி. தப்பு பண்ணது நீங்க. அதுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லா தப்புக்கும் எங்க அம்மாவே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? உங்க அம்மா மட்டும் வளர்ப்பு சரியில்லை, நீதான் காரணம்னு எங்க அம்மாவை ப்ளேம் பண்ணலாம். அதை எங்க அம்மா பேசுனா அது தப்பா? இல்ல சந்துரு, நான் பண்ணது தப்புதான். என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. நான் இப்பவே அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். அம்மா நில்லுமா. நீ என்னமா தப்பு பண்ண அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? என்ன இருந்தாலும் அத்தை வயசுல பெரியவங்க. நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதேதாம்மா நானும் சொல்றேன். வயசுல பெரியவங்க, அவங்க அப்படி பேசிருக்க கூடாது. கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். அப்பா நல்லது பண்ணா அவங்க வளர்ப்பு நல்லா இருக்குன்னு பேர் வாங்கிப்பாங்க. அதே தப்பு பண்ணா கெட்ட பேரை நீ வாங்கிக்கணுமா? உன் பையன் திருடிட்டான்னு அவங்க உன்னை திட்டினாங்கல்ல, இதே அவங்க பையன் திருடிட்டான்னு பதிலுக்கு நீ அவங்கள பேசின, அவ்வளவுதானே. மத்தபடி வேற எதுவும் இல்லையே. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நாங்கள அப்படியே ஆடி போயிட்டோம். ஐயோ, இந்த ராஜுக்கு எப்படிதான் இவ்வளவு தைரியம் வந்துச்சுனே தெரியல. என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அத்தை அப்படியே ஷாக் ஆயி நிக்கறாங்க. அம்மா, ஏம்மா தேவையில்லாம பேசுற? கம்முனருமா. ஏய், பேசாதடி, அமைதியா இரு. சாதாரண சண்டைக்கே அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இப்ப கேட்கவா வேணும்? ராஜி கதி அதோ கதிதான். சும்மா இருமா. ஏய், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். வெயிடி, பை. என்ன போன நிம்மதியா பேச முடியாடி? சும்மா நை நைன்னு. என்ன சொல்லு? எதுக்குமா நம்ம குடும்ப விஷயத்த வெளியே சொல்ற? அவ மட்டும் என்னவா? ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும், அப்படியே போன் பண்ணி அவங்க அண்ணி கிட்ட சொல்லிடுறால. அது மட்டும் சரியா என்ன? சும்மா பெரியம்மாவை சொல்லாத. அண்ணம்மா அவ்வளவு பேசினாங்க, பொறுக்க முடியாம பதிலுக்கு பெரியம்மா பேசிட்டாங்க. என்னடி புதுசா உங்க பெரியம்மா பக்கம் சாயற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நியாயத்தை சொன்னேன். என்ன இப்ப நீ பொல்லாத நியாயத்தை கண்டுட்ட? மா, தேவையில்லாம என்கிட்ட நீ மல்லு கட்டாத. நான் கேட்க வந்த விஷயமே வேற. என்னடி, என்ன கேட்க வந்த? பெரியப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாமா? அப்புறம் தெருக்கு தெரு அவருக்கு சிலைய வச்சு அவரை கும்பிடுவாங்களா என்ன? என்னடி கேள்வி கேக்குற நீ? நான் பேசினதுக்கே இப்படி சொல்றியே. பத்மாவோட மாமனாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சத்தமா சொல்லிடுவாங்க. எனக்கு என்னமோ ராஜுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணுது. அவ எனக்கு போட்டி ஆகணும்னு நினைச்சால, அப்ப இப்படிதான் ஆகும். கடவுள் வச்சா பாரு ஆப்பு, நல்ல அனுபவிக்கட்டும். மா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். உன் பந்தாவுக்கு பார்ட்டி வச்ச, பதிலுக்கு அவங்க பந்தாவை காட்ட பூஜை பண்ண கடனை வாங்கி குங்குமச்சிவல் கொடுத்தாங்க. அவங்க பண்ண காரியத்தையாவது ஒரு இதுல சேர்க்கலாம். ஆனா நீ பண்ணது ஆடம்பரம், அனாவசியம். என்னால முடியும், நான் பண்ண. அவளால முடியலன்னா கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணணுமா? இப்போ கப்பம் கட்டுறதுக்கு திருடி வச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க தான் அண்ணம்மாவை சமாதானப்படுத்தி ரூமை விட்டு வெளியே கூட்டு வரணும். இங்க பாரு சூர்யா, இது உங்க அண்ணம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை. இதுல எதுக்கு நான் தேவையில்லாம என்ன இழுக்கிறேன்? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நேரா உங்க பெரியம்மா கிட்ட போய் சொல்லி அண்ணம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட வந்து சொல்லாத, அது நடக்கவும் நடக்காது. ஏய்,
எனக்கு பசிக்குது. யாருக்காவது சாப்பாடு வேணா என் கூட வாங்க. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. அம்மா, இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிட்டே இருக்குமா. இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. சாம், அம்மா ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்களா? அவங்க கோவம் குறைஞ்சிருச்சா? அண்ணம்மாவோட கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க இன்னும் ரூமை விட்டு வெளியில வரல. டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் அம்மாவுக்கு கால் பண்றேன். வேண்டாம் சாம், நீ கால் பண்ணா அவங்க கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அப்ப உங்க மொபைல கொடுங்க, நான் கால் பண்றேன். ஃபுல் ரிங் ஆயிட்டு கட் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனே பண்ணாதன்னு. கேட்டியா நீ? இருங்க, நான் என் மொபைல்ல இருந்து பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஹலோ, அம்மம்மா, உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாது? அறிவு இருக்கா இல்லையா? என்னதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இன்னொரு தடவை யாராவது என்ன தொந்தரவு பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு கோவம் இன்னும் குறைஞ்சிருக்காது. கால் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? பெரியப்பா இப்படி பண்ணுவாருன்னு என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல. பாவம், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரியப்பா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நேத்து கூட இத பத்தி பேசுறப்போ சந்திரு மேல சந்தேகம் வந்தா விசாரிங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட பெரியப்பா பத்தி யோசிக்கவே இல்லை. தான் பையன் இப்படி பண்ணதுனால அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க வளர்ப்பு தப்பா ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். அம்மம்மா இருக்கிற கோவத்துக்கு பெரிய மாமா விஷயத்துல அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கு. எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. பெரியப்பா திருடி இருக்காருங்கிற விஷயத்தை விட அவர் அண்ணம்மாவுக்கு செஞ்ச துரோகமா அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கை போச்சேங்கிற ஆதங்கம் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பத்தாததுக்கு பெரியம்மா வேற அப்படி பேசினதும் அவங்களால தாங்கிக்க முடியல. என்னோட திங்கிங்ல இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு போலீஸ் அது இதுன்னு அம்மம்மா போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு குடும்ப மானமே போயிடும். அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா அண்ணம்மா கிட்ட பேசி இதை எப்படியாவது தடுத்துருவேன். நான் கும்பிடுற துர்கை அம்மன் தான் இதுல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். பார்க்கலாம், கடவுள் தான் நமக்கு வழி காட்டணும். சரி, வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அத பத்தி என்னால யோசிக்க கூட முடியல. அப்படி சொல்லாதீங்க சூர்யா. மீடியா அமைதியா இருக்கு. நாமளும் இப்படி ஒதுங்கி நின்னா கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாரும் யாருக்கும் ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பா பெரிய மாமா ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருப்பாரு. முதல்ல அவரை பார்த்து பேசணும். நீ சொன்னது கரெக்ட் தான். சூரிய வம்ச குடும்பமே கலை எழுந்து போச்சு. வா, எல்லாரையும் போய் பார்க்கலாம். சங்கரா, சங்கரா. அண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல, அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா?
அது என்ன, அம்மா இருக்கிற மனநிலையில எதுவும் பேச சங்கரன் சார், மேடம் வர சொன்னாங்க. அது இருக்கட்டும், இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க சார்? தெரியல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.